இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுகந்தி அக்காவோட சுவையான மீன் குழம்பு சமையல் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு காய வச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்டாக இருக்கும். நல்லெண்ணெய் காய வச்சதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவு பொரிச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவு தேங்காய் துருவலை போட்டு அதை கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. மிளகு காயம் தேவைப்பட்டவங்க சேர்த்துக்கோங்க. அப்புறமா புளிக்குழம்பு பொடி அல்லது மசாலா பொடி மீன் குழம்பு மசாலா பொடி சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு ஸ்லோவாக ஃப்ளேம் வச்சு வதக்குங்க. வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பக்கத்தை இறக்கி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சு வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமாக மீன் குழம்புனால கொஞ்சம் புளி சேர்த்தோம்னா டேஸ்டாக இருக்கும். புளியை சேர்த்து பாத்திரத்தில் நனைய வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த வச்சுருக்கோம் இல்லையா வதக்கிறோம் இல்லையா இதுலேயே அந்த புளியை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அது கூடயே வதக்கி மிக்ஸில் அடிக்கும்போது அடிச்சுக்கலாம். அப்படி அடித்தாலும் நல்லா டேஸ்டாக இருக்கும். அப்படி ஒருக்க செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் சேர்த்து கரைச்சி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கரைச்சி யூஸ் பண்ணுறவங்க கரைச்சி யூஸ் பண்ணுங்க. கூட வச்சுட்டு நம்ம வதக்கும் இல்லையா அதுலேயே நீங்கள் இந்த புளியை கூட போட்டு மசாலா கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வச்சுருக்கிற மீனை இதில் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா திரும்ப பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு நார்மல் தாளிக்கும் இல்லையா எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம மசாலா அடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம தாளிச்ச பாத்திரத்தை சேர்த்து கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கிற மீனை சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதும் நல்லா கொதிக்க வைங்க. மீன் வேகிற வரை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். சுகந்தியக்காக பண்ண மீன் குழம்பு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு